அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து நல் அமல்கள் செய்யும் அனைவர் மீதும் உண்டாவதாக. இக்காணொளியில் திருக்குரான், ஹதீஸ் மற்றும் மார்க்க அறிஞர்கள் தொகுத்த நூல்களில் இருந்து தகவல்களை காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இஸ்லாத்தின் தகவல்களை உங்களுக்கு அளிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ். இந்த காணொளியில் முக்கியத்துவம் வாய்ந்த குர்ஆன் வசனங்கள் அவற்றை காண்போம். பொதுவாக குர்ஆனில் உள்ள எல்லா வசனங்களையும் ஓதுவதற்கு நன்மை உள்ளது. ஆனால் யாசின், தபாரக்கல்லதி போன்ற சூறாக்களை குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட சிறப்பை நாடி ஓதுவது கூடாது. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவில்லை. குர்ஆனுடைய அனைத்து சூறாக்களை ஓதுவதை போன்று யாசின், முல்க் போன்ற சூறாக்களை ஓதலாம். எனினும் சில குறிப்பிட்ட வசனங்களுக்கு அதிகமான சிறப்பும் நன்மையும் உள்ளதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆமன ரசூலு என்று துவங்கும் வசனம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் பக்கரா அத்தியாயத்தின் இறுதி இரு வசனங்களை அல் குர்ஆன் அத்தியாயம் 2 255 மற்றும் 286 ஆகிய வசனங்களை யார் இரவு நேரத்தில் ஓதுகின்றாரோ அந்த இரண்டும் அவருக்கு போதுமானதாக ஆகிவிடும். அறிவிப்பர் அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. ஆமீன். இந்த காணொளியை முழுமையாக கண்டு ரசித்த சகோதர சகோதரிகளுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாத்தின் தகவலை தெரிந்து கொள்ள இனி வரும் காணொளிகளை கண்டு பயன்பெறுங்கள். வல்ல இறைவன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் எல்லா விதமான நன்மைகளையும் வழங்குவானாக. ஆமீன். மேலும் பல தகவல்களை பெற இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் இந்த வீடியோவை லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் செய்யவும்.